how to divide any number by 9. So இந்த division பண்றதுக்கு உங்களுக்கு times table or else multiplication table தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. just addition தெரிஞ்சிருந்தா போதும். 5 secondsல வந்து நீங்க solve பண்ணிடலாம். இந்த வீடியோல நம்ம வந்து 5 examples வந்து நம்ம solve பண்ண போறோம். இந்த 5 examples நீங்க வந்து practice பண்ணாலே போதும். எந்த number divide by 9 கொடுத்தாலும் 5 secondsல உங்களால solve பண்ண முடியும். so நீங்க practice பண்ணுங்க. 1241 என்றது வந்து dividend, 9 என்றது வந்து divisor. இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு shortcut சொல்றோம். when a number is divided by 9. அதுக்கு first step என்னன்னா இங்க என்ன digit இருக்கோ அந்த digit as it is இங்க போட்டுடுங்க, which is 1. உங்களோட dividend வந்து it is a 4 digit number. 1 2 3 4 digit number. very first digit என்ன இருக்கோ அது as it is இங்க போட்டுக்கோங்க. next வந்து diagonal இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க, which means இத ரெண்டையும் நீங்க ஆட் பண்ண போறீங்க. so 1 plus 2 is 3. மறுபடியும் இத ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணனும், diagonal போட்டுட்டே வரணும். 3 plus 4 is 7. next இதையும் நீங்க வந்து diagonal ஆட் பண்ணீங்கனா 7 plus 1 is 8. இதுல வந்து எது quotient எது remainder அப்படினு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இருக்கு பாருங்க, இத மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. மீதி இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா which is quotient. so quotient பாத்தீங்கன்னா which is 137. remainder பாத்தீங்கன்னா which is in the number 8. next question, 1035 என்றது dividend, 9 என்றது வந்து divisor. so divisor வந்து 9 ஆ இருக்கும்போது இந்த very first digit as it is போட்டுக்கோங்கன்னு சொன்னா which is 1. next வந்து இந்த மாதிரி diagonal போட்டு ஆட் பண்ணனும். 1 plus 0 is 1. மறுபடியும் இந்த diagonal ஆட் பண்ணீங்கனா 1 plus 3 is 4. இதே diagonal ஆட் பண்ணீங்கனா 4 plus 5 is 9. so quotient அப்படினும்போது இந்த லாஸ்ட் digit எக்ஸ்க்ளூட் பண்ணி ரிமைனிங் இருக்குறதெல்லாம் quotient சொன்னோம். so quotient அப்படினும்போது 114. 9 என்ற வந்து ரிமைண்டர்ஸ். so உங்களோட ரிமைண்டரையும் டிவைசரையும் கம்பேர் பண்ணும்போது உங்களோட ரிமைண்டர் வந்து எப்பயுமே டிவைசருக்கு வந்து கம்மியா தான் இருக்கணும். ஈக்குவலாவோ ஜாஸ்தியாவோ இருந்தா கண்டிப்பா உங்களோட ரிமைண்டர் வந்து 9 ஆல மறுபடியும் டிவைட் ஆகும்னு அர்த்தம். so ரொம்ப சிம்பிளா நீங்க சொன்னீங்கன்னா ரிமைண்டர் வந்து எப்பயுமே டிவைசரை கூட கம்மியா தான் இருக்கணும். 8 அப்ப இங்க டிவைசர் வந்து 9. so 8 இருக்கலாம், 7 6 5 4 3 2 1 0 இந்த மாதிரி இருக்கலாம். ஈக்குவலாவோ இல்ல ஜாஸ்தியா இருந்துச்சு அந்த மாதிரி கண்டிஷனுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துறோம். அப்ப இங்க வந்து ரிமைண்டர் என்ன இருக்கு, 9 இருக்கு. உங்க ரிமைண்டர் எழுதிட்டு மறுபடியும் இந்த 9 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 1 times 9 is 9. so இந்த 1 இருக்கு பாருங்க, இதை எடுத்து மறுபடியும் இது கூட நீங்க ஆட் பண்ணனும். so ஆட் பண்ணீங்கன்னா 115. இதான் வந்து உங்களோட quotient. ரிமைண்டர் வந்து என்ன கிடைச்சிருக்கீங்க, 0. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணனும். so இந்த எக்ஸாம்பிள் நம்ம எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களோட ரிமைண்டர் பார்ட் டிவைசர் கூட கம்பேர் பண்ணுங்க. டிவைசரை கூட ரிமைண்டர் கம்மியா தான் இருக்கணும். ஈக்குவலா இருக்கும்போது அது வந்து மறுபடியும் கண்டிப்பா டிவைட் ஆகும். so 9 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இங்க வந்து 1 டைம் இருக்கு. அந்த 1 வந்து இந்த டிஜிட் இருக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டுக்கு கூட எடுத்து போட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட quotient வரும். இங்க என்ன கிடைச்சிருக்கு, ரிமைண்டர் 0. அதுதான் ரிமைண்டரா எழுதுவீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், divide by 9, சேம் கான்செப்ட் தான். so இங்க 5 as it is போடுவீங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டயகோனல்ல போட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 5 plus 0 is 5. இத ஆட் பண்ணீங்கன்னா 5 plus 2 is 7. இத ஆட் பண்ணீங்கன்னா 7 plus 3 10. so quotient அப்படினும்போது 5 5 7. பட் ரிமைண்டர் பார்ட் எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட் நம்பரா இருக்கு. நம்ம சொல்லிருந்தோம் உங்களோட டிவைசர் கூட கண்டிப்பா கம்மியா தான் இருக்கணும். ஈக்குவல் டு ஆர் எல்ஸ் கிரேட்டர் தானா இருக்கும்போது மறுபடியும் டிவைட் பண்ணுவீங்க. so மறுபடியும் டிவைட் பண்ணும்போது 10 divide by 9 பண்ணீங்கன்னா 1 times 9 9 1 வருது. so இது பண்றது கஷ்டமா இருக்குன்னா சேம் இதே மாதிரியே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. 10 divide by 9 தானே. so இங்க என்ன டிஜிட் இருக்கோ அது as it is போடுவீங்க. நெக்ஸ்ட் டயகோனல்ல பண்ணும்போது 1 plus 0 is 1. so இந்த 1 லாஸ்ட் டிஜிட் தான் ரிமைண்டர் சொன்னோம். இந்த 1 என்ன பண்ணனும் நம்ம சொல்லிருக்கோம், இது கூட லாஸ்ட் டிஜிட்ல போட்டு ஆட் பண்ணனும்னு சொன்னோம். so 558 அப்படின்றது வந்து உங்களோட quotient. ரிமைண்டர்ன்றது என்னது, 1. so ரிமைண்டர் வந்து 1. இந்த மாதிரி டிவிஷன் அப்பயும் பாருங்க உங்களோட quotient என்ன கிடைச்சிருக்கு, which is 1. அந்த 1 தான் இங்க ஆட் பண்ணிருக்கோம். இது வந்து ரிமைண்டர் 1. either இந்த மெத்தட் போட்டு உங்களுக்கு டிவைட் பண்ண தெரிஞ்சா டிவைட் பண்ணுங்க, or else இங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்கோம் பாருங்க அதே ஸ்டெப்ஸே ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு கரெக்ட்டா தான் வரும். so for 3 examples நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து 4th example. so 9
இங்கே என்ன டிஜிட் இருக்கோ அது ஆஸ் இட் இஸ் போட்டுடணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டயக்ராமில் போட்டு ஆட் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். 9 + 8 பார்த்தீங்கன்னா 17. இதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு 2 டிஜிட் நம்பர் வருது. இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ரிமைண்டரில் தான் 2 டிஜிட் நம்பர் வர மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோஷன்ட் இந்த பார்ட்லேயே வந்துட்டு 2 டிஜிட் நம்பர் வருது. அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 17 + 0 இது நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 17. மறுபடியும் இந்த 17 7 கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா விச் இஸ் 24. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணனே லாஸ்ட் பார்ட் வந்து உங்களோட ரிமைண்டர் பார்ட் சொன்னோம். இந்த ரிமைண்டர் பார்ட் வந்து டிவைஸரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கணும். ஈக்குவல் டு ஆர் எல்ஸ் கிரேட்டர் தானாக இருக்கும்போது மறுபடியும் நம்ம எடுத்து டிவைட் பண்ணணும்னு நம்ம சொன்னோம். ஸோ இதை நீங்கள் மறுபடியும் 24 / 9 பண்ண போகிறீங்க. ஸோ ரிமைனிங் இந்த பார்ட் வந்து உங்களோட கோஷன் பார்ட் சொன்னோம். பட் உங்களோட கோஷன் பார்ட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் டிஜிட், இதெல்லாம் வந்து 2 டிஜிட் நம்பர். ஸோ இந்த மாதிரி 2 டிஜிட் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 இருக்கு பாருங்க. இந்த 1 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கேரி ஆகும். இது கூட நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த 1 இருக்கு பாருங்க, இது வந்து இந்த டிஜிட் கூட கேரி ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 7 + 1 is 8, 9 + 1 is 10. இதுதான் வந்து இப்போ உங்களோட கோஷன்ட்டாக வரும். பட் ஸ்டில் இந்த ரிமைண்டர் இருக்கு பாருங்க, இதையும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்து வர கோஷன்ட்டை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டெப்பையும் நம்ம பார்க்கலாம். இப்போ 24 / 9னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இங்கே என்ன டிஜிட் இருக்கோ அதை அப்படியே போடுவீங்க. இது கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 4 is 6. ஸோ இந்த 6ன்றதா என்னது ரிமைண்டர். இந்த 2வை இது கூட நீங்கள் எடுத்து போட்டு ஆட் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது யூ வில் கெட் 7 + 2 என்னது 9, 8, 0, 1. ஸோ இதுதான் வந்து உங்களோட கோஷன் ஃபைனல் ஒன். ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 6. ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே 2 டிஜிட் வரும்போது ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, அது கூட எடுத்து போட்டு ஆட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். பின்னாடி போட்டு ஆட் பண்ணக்கூடாது. முன்னாடி இங்கே 17 இருந்துச்சு, அந்த 1 இங்கே ஆட் பண்ணோம். இங்கே 17 இருந்தது, அந்த 1 இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த 24 / 9 பண்ணும். அப்போ ரிமைண்டர் 6 கிடச்சிது. அதுதான் உங்களோட ஃபைனல் ரிமைண்டர். இங்கே 2 இருந்தது, அந்த 2வை இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட் கூட ஆட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ 7 + 2 9. ஸோ கோஷன்ட் வந்து 1089, ரிமைண்டர் வந்து 6. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், 5th எக்ஸாம்பிள். ஸோ இங்கே என்ன டிஜிட் இருக்கோ அதை ஆஸ் இட் இஸ் போடுவீங்க. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 0 is 2. இதே வந்து ஆட் பண்ணிங்கன்னா 2 + 3 is 5. கரெக்டாக டிஜிட்ஸ்க்கு நேராக டிஜிட்ஸ் போடுங்க, ஆர்எல்ஸ் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியாது. 2 + 5 which is 7, 7 + 5 which is 12. ஸோ இந்த பார்ட் வந்து உங்களோட கோஷன் பார்ட் நம்ம சொன்னோம். ஸோ கோஷன் பார்த்தீங்கன்னா 2, 2, 5, 7. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸரை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்குது. விச் மீன்ஸ் இதை மறுபடியும் என்ன பண்ணும், இந்த 12 வந்து 9ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இங்கே என்ன டிஜிட் இருக்கோ அதை ஆஸ் இட் இஸ் போடுவீங்க. இதை கூட ஆட் பண்ணிங்கன்னா 1 + 2 is 3. ஸோ இந்த 3ன்றதான் வந்து ரிமைண்டர். ஸோ அதை இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம். 3ன்றது ரிமைண்டர். இந்த 1 வந்து இந்த லாஸ்ட் பிளேஸ் கூட ஆட் பண்ணணும்னு நம்ம சொன்னோம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 7 + 1 is 8, 5, 2, 2. ஸோ 2, 2, 5, 8ன்றதான் வந்து கோஷன்ட். ரிமைண்டர் வந்து 3. ஸோ பிகினிங்கில் சொன்ன மாதிரி இந்த 5 எக்ஸாம்பிள்ஸுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நீங்களாக வந்து ஒரு நம்பர் எடுத்து 9ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும். இந்த மெத்தட் வந்து புரிஞ்சிருந்தா. Thank you so much for watching this video.